பூம் உங்களை ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல விஷாலனை வந்துட்டு நிறைய மீன் மெட்டீரியலான கண்டென்ட்கள் செஞ்சுட்டு வராரு. அதை அவர் தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாருன்னு தெரிய மாட்டேங்குது. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் ஏகப்பட்ட மீன் மெட்டீரியல் கண்டென்ட் செஞ்சிருக்காரு. அது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கையை கழுவணும்னு சாப்பிட்டுருவோம். சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்க, சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு கடவுளை கும்பிடுவாங்க. அதாவது ஒரு மதத்துல கும்பிடுவாங்க. ஆனா நம்ம தலைவர் எல்லா மதமும் 3 மதத்தையும் சேர்த்து கும்பிடுவாரு. அவர் அல்லா, ஜீசஸ், அதுக்கப்புறமே சாமி எல்லாத்தையும் கும்பிடுறது கூட பரவாயில்ல. அதை விட யோகி பாபா அதுக்கு ரியாக்ஷன் கூட பாருங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். இதை அவர் அந்த ஒரு இடத்துல மட்டும் பண்ணலைங்க, அவர் அடுத்தடுத்து இங்க சாப்பிட்டாலும் இதை தான் பண்றாரு. ஒரு வழக்கமாவே அவர் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கலாய்ச்சாங்க, அதுக்கப்புறமேல வந்துட்டு என்னாச்சுன்னா அவரே அதை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோல விஷால் கமெண்ட் பண்றாரா பாப்போம். போன்ல வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. என்ன வழக்கம் விஷால் அவர் அது வந்து ஒரு பெருமையா எடுத்துக்கிறாரு. நம்மளை பார்த்து நிறைய பேர் கலாய்க்கிறக்காச்சும் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு அவர் ஒரு பெருமையா தான் எடுத்துக்கிறாரு. சாப்பிட்டது போதும், கொஞ்சம் ஆபீஸ் ரூம் மாதிரியா? இதுக்கு ஆபீஸ் ரூம் குள்ள கூட்டிட்டு போறாரு. இல்லையே, அது ஆபீஸ் ரூம் மட்டும் இல்லையே, பெட்ரூம் மட்டும் இருக்கு. வா, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், கேட்டு போ. பெட்ரூம் தானே ஏங்க, உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் இருக்கிறாரு, புரட்சி தலைவர். அவருக்கு டைட்டில் வந்து புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் அவர் வந்து தளபதியை பார்த்து நம்ம புரட்சி தலைவர் வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிளிங்ல நீங்க வந்து போன எலெக்ஷன்ல நம்ம வந்து தளபதி வந்துட்டு சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டது எலெக்ஷன்லயே அதான் மிகப்பெரிய டாக்கா இருந்துச்சு. எவன் ஜெயிச்சாங்கிறத விட இது பெரிய டாக்கா இருந்துச்சு. அதை ரீக்ரியேட் பண்ற விதமா நம்ம தலைவர் வந்துட்டு சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி நியூஸ்ல எல்லாம் ரொம்ப கலைச்சிட்டாங்க. அதுவும் நியூஸ் தமிழ்ல எல்லாம் வந்துட்டு ரொம்ப கலைச்சிட்டாங்க. பட்டப்பகலில் சைக்கிளில் ஷோ காட்டியும் கூட விஷாலை பார்க்க ஈ காக்கா கூட ஆண்டாதது பரிதாபத்திலும் பரிதாபமே. நிஜமாலுமே ஒரு நியூஸ் சேனலா? நியூஸ் தமிழ் 24/7. இப்படி ஒரு சேனல் நிஜத்திலே இருக்கு. ஓகே ஓகே. மக்களவை தேர்தலில் திரைப்பிரபலங்கள் பலரும் வாக்களித்த நிலையில் நடிகர் விஷாலோ வித்தியாசமாக வருவதாக நினைத்து சைக்கிளில் வந்த அண்ணாநகர் சாலையில் தனி மரமாக ஓட்டி வந்த. இப்பெல்லாம் வந்துட்டு நியூஸ் சேனல்ல வந்துட்டு நியூஸ் போடுறதை விட பயங்கரமா மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்க. ஊர்ல இருக்கிற மீம் கிரியேட்டர்ஸ்ல இவங்க தான் ஹையர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் யாருமே கண்டுகொள்ளாமல் பல்பு வாங்கியதுதான் மிச்சம். ஏங்க, ஒரு நியூஸ் சேனல்ல பல்பு வாங்கினேன்லாமா சொல்லுவாங்க. சாலையில் சென்ற 1-2 பேருக்கு கூட விஷாலை அடையாளம் தெரியவில்லை. பாவங்க மனுஷன், யாராச்சும் 2 பேராச்சும் பின்னாடி வந்திருக்கலாம். ஆனா அடுத்த தடவை ஓட்டு போடும்போது சொல்லுங்க, நான் வரேன். அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? ஏற்கனவே காத்தாடி போய் ஆட்களே இல்லாமல் கிடந்த அந்த வாக்குச்சாவடி விஷால் வந்த போதும் அதே நிலையில்தான் இருந்தது. அந்த மனுஷன் விஷால் வலுக்கட்டாயமாக கையை கொடுத்து பேசி சென்றார். வலுக்கட்டாயமா இல்ல, அவரே தான் கையை வந்துட்டு குடுக்க வந்தாரு, அதனால கொடுத்து பேசாது. அதுக்கு நீ இவ்வளவு கலாய்க்க கூடாதுங்க நியூஸ் சேனல்லாம். இப்பதான் நம்ம தலைவர் வந்துட்டு ட்ரோல் கண்டென்ட்டா இருக்காரு. ஒரு காலத்துல அவரை பார்த்தாவே பல பேர் நடுங்குவாங்க. நானே ஒரு செகண்ட் பயந்துருக்கேன்னா பாருங்களேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி, திருட்டு விசிடிகள் எல்லாம் ஒரு காலத்துல வித்துட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த மாதிரி வந்து நெட்ல எல்லாம் படம் வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா வந்துட்டு சிடியில தானே போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம விஷால் அண்ணா வந்து ஒவ்வொரு கடையா போய் திருட்டு விசிடி விற்கிறவங்க கிட்ட எல்லாம் பிடிச்சு அவனை அடிக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வீடியோ கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் வேற வீட்டுல சிடி வச்சிருக்கேனே அப்படின்னு பயந்துட்டேன். எந்தெந்த படம் வச்சிருக்க? அந்த எல்லாம் கும்பலா சேர்ந்து வந்தது பார்த்து அவனுக்கு வந்து பேண்ட்ல உச்சா போயிருப்பான். அதாவது ஒரு படம் பூஜை வந்த போது நடந்திருக்கு. அதனாலதான் கத்தி படத்தை விட விட பூஜை படத்தை ஃபர்ஸ்ட் எடு. அண்ணனே ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாராட்டு இருக்கு அவரோட படத்தை. பதில் சொல்லு. இந்த டைம்ல இருந்த எல்லா திருட்டு விசிறி படமும் இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமா இருந்துச்சு. என்னையா எல்லா இடத்துலயும் போய் பிடிக்கிறாங்க, நம்ம வேற பக்கத்துல இருக்கிற சீடி கடையில ஏதோ ஒரு படத்தை வாங்கி வச்சிருக்கவே நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கடை மட்டும் இல்ல, பல கடைகள்ல இந்த மாதிரி ஒவ்வொன்றா போய் கேட்ச் பண்ணாரு. இந்த அயன் படத்துல கூட ஒரு சீட்டு அந்த மாதிரி வந்துட்டு போலீஸை கூட்டிட்டு போய் இவர்தான் கேட்ச் பண்ணிருந்தாரு. திருட்டு விசிறி பண்ணிருந்தவங்களாம் வேற சட்டை இல்லாம இருக்கும்போது வந்துட்டாங்களே போலீஸ். சீடி வித்ததுக்கு மாட்டினானா இல்லாட்டி வேற கேஸ்ல மாட்டினானே தெரியாத ரேஞ்ச் இருக்கிறாங்க. யாரு கேட்டு ஓட்டுன? என்ன படம் போட்ட உங்க சேனல்ல?
அதுவும் இவனுங்க வந்து லோக்கல் சேனல்ஸ்ல வந்துட்டு புது படத்தையே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்போ அதை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அதனாலதான் மாட்டிருக்காரு. இங்க பாருங்க, நேரம் முன்னாடி போட்டியே படம் எங்கிட்ட இருந்து போட்ட இப்படிதான் வந்துட்டு லோக்கல் சேனல்ல இத்தனோட ஒரு ரூம்ல தான் இருந்துச்சா? நான் கூட அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஆபீஸ் இருக்குன்னு நினைச்சேங்க. இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் மாஸ்க் காமிச்சிட்டு இருந்தாரு. அப்படி இருந்த மனுஷன் இப்ப பீஸா மாறிட்டாருங்க. நீதி நியாயம் நேர்மை எல்லாம் இவர் தான் கட்டி காப்பாத்திட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல நேர்மை நீதி ஜெயிச்சது. இப்ப ஏதோ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ரத்னம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஃபிலிம் ஷூட்டிங்ல வந்துட்டு ஏதோ டாஸ்மார்க்ல வந்து எல்லாம் தண்ணி கேட்டு இருந்திருக்காங்க இருக்கு. அது என்னடா செட் ஆமா, அந்த இடத்துல வந்துட்டு இவங்க எல்லாம் தண்ணி கேட்டாங்க, எல்லாத்தையும் அடிச்சு வரட்டி இருக்காரு. படத்தோட சீனா இல்லாட்டி வந்துட்டு இவங்க வந்து சும்மா ரீக்ரியேட் பண்ணாங்களா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ரியலிஸ்டிக்காவும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவர் வந்து ஸ்கெட்ச் காமெடி பண்ண ட்ரை பண்றாரா என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா அது வந்து உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணல. இதெல்லாம் விட இன்னொரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் இப்ப ரீசெண்டா இருந்துச்சு. அது என்னன்னா, ரத்னம் படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த பைல்வான் ரங்கநாதன் ஒரு பூமர் இருப்பாரு. அவர் வந்துட்டு விஷால் கிட்ட வந்து ஏதோ கேட்க போயிருக்காரு. இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யாரு ரங்கநாதன் சார்? நான் தான் பைல்வான் ரங்கநாதன். சத்தியமா இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இப்படி இருந்தாலும் கோக்கு மக்கா ஏதாச்சும் கேட்பா, இவனுக்கெல்லாம் பதில் சொல்றது கூடாது அப்படின்ட்டு நான் அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில நான் சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஏன் வந்துட்டு பைல்வான் ரங்கநாதனுக்கு இவர் சொல்ல மாட்டாருன்னா, அது வந்து பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நமக்கே தெரியும், அவர் பைல்வான் ரங்கநாதன் வாய்க்கு வந்ததெல்லாம் உட்காந்து ஏதாவது சொல்லி பேசிக்கிட்டு கிடப்பாரு. ஏதோ எவனோ சொன்னதை வந்துட்டு பொருளையே வந்து கேட்டு வந்துட்டு ஒரு பிட் இருக்குன்னா அந்த பிட்டு மேல 10 லேயர் பிட்டு அடுக்கி வச்சு இவங்க பேசுவாங்க. இங்க அதுல வந்துட்டு ஒரு டாப் நாச் ஆக்டர் வந்து நம்ம பைல்வான் ரங்கநாதன். இங்க பிரஸ் மீட்ல அவங்களை கலாய்ச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் அவர் தனியா வந்து வேற ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல போய் அவரு பாட்டுன்னு என்னத்தையோ பேசிட்டு இருக்காரு. நான் வழக்கமா இப்போதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போறது இல்லை. அப்படியே அட்டெண்டன்ஸ் கொடுத்தோம்னா பத்திரிகையாளர் சந்திப்பு உள்ள போய் கேள்வி எல்லாம் கேட்கறது. ஏனென்றால் அங்க யாரும் இவரை மதிக்கிறது இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. இவர் இப்படி எல்லாத்த பத்தி இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா யாரும் மதிப்பா? அதனால அவர் வந்து போறதில்ல, வேற ஒண்ணும் கிடையாது. 3 படம் பட்ஜெட் படம் தான். மலையாளத்தில் வெளிவந்த பிரேமலு, ஆடு ஜீவிதம், மஞ்சுமல் பாய்ஸ் 3 படம் பட்ஜெட் படம் தான். இவர் வாய்ஸ் ஈஸி எடுக்கல மாட்டிருக்க. மஞ்சுமல் பாய்ஸ் ஆக்சுவலி வருது, ஈஸியா தான் இருக்கு இவர் வாய்ஸ். இன்னும் சொல்ல போனா கேரளாவில் வசூலித்ததை விட தமிழ்நாட்டில் வசூல் அதிகம். என்ன படம் தானே, ஏன் கருத்துள்ள கதை இருந்ததுன்னு சொன்னேன். கருத்துள்ள படமா? பிரேமலூர்ல ஒரு கருத்து இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு, ஓடிச்சு, அவ்வளவுதான். இந்த கேள்வி தப்பையா? இதுக்கு தண்ணி போட்டு சத்தியமா இவரு கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் இவர் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். விஷால் தம்பி, உங்க ஒப்பங்கிட்டே இப்ப கேள்வி கேட்டவன் நான். உங்க அப்பன் ஐலண்ட் இண்டியா படம் எடுக்கும்போது நீ எத்தனை கையில பிடிச்சிட்டு இருந்தேன்னு ஒழுக்கமா பேசவே தெரியாது இவருக்கு. வந்து என்ன கரெக்டான கான்டெக்ட்ல பேச தெரியாது. உடனே வந்துட்டு உங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்ட, நீ அப்போ இருந்த இதெல்லாம் என்ன சம்பந்தமே இல்ல, என்ன பேசிட்டு இருக்காரு. அப்போ உங்க அப்பா கிட்ட நாங்க ஒரு 10 பேர் தான் பத்திரிகையாளர். இவரெல்லாம் ஆக்சுவலி ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லவே கூடாது. அதுக்கெல்லாம் இவர் தகுதியே இல்லாத இவர் வந்து பொருளையை கிளப்புறவர் தான் இவரை சொல்லிக்கணும். குறை சொல்லலாமா, குறைச்சு பேசலாமா? அந்த குறை சொல்வதற்கு நீ யோக்கியமான ஆளா? அதாவது ஒரு அமைச்சரை நீ குறை சொல்லலாமா, ஏன் அவன் சொல்லக்கூடாதா? எனக்கு புரியல. சிட்டிசன் யாரு வேணாலும் குறை சொல்லலாம், இருக்கிற குறை இருந்துச்சுன்னா சொல்லலாம், சொல்லாம இருந்தாதான் தப்பு. இருந்தாலும் வந்துட்டு குறை சொல்றதுனால நீ வந்து தப்பான ஆள் அப்படின்னு சொல்றேன். சாமி வேற இந்த கேள்வியை கேட்டா நிலைமை என்ன இருக்கும்? இவர் தன்னை வந்துட்டு ஒரு பெரிய கைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சென்னை ஃபிளட்ஸ் வந்தபோது பல பேர் அங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல இவரும் பாதிக்கப்பட்டிருந்தார். இப்போ வந்து நான் அண்ணா நகர்ல தங்கிட்டு இருக்கிறேன். என் வீட்லயே வந்து ஒரு அடிக்கவே வீட்டுக்குள்ளார போந்துருச்சு. ஸோ அண்ணா நகர்ல இந்த கதினா அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, லோ லைங் ஏரியாஸ்ல என்ன கதின்ட்டு. அது இல்லாம வந்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் வந்து இவரோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு வந்து பயங்கரமா குறைச்சல் கொடுக்குறாங்க. இதனால நான் வந்து இறங்குறேங்க அப்படின்னு இறங்கிட்டு இருக்காரு. டு பி ஆனஸ்ட், நான் வந்து விஷால் அண்ணா இருக்கிற அப்படியே வந்து நிஜமாலுமே ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு டம்மி பீஸாட்ட தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா மீம்ஸ் எல்லாமே பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சது. சரி அப்படின்னு அவரோட இன்டர்வியூ எல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஆளு ரொம்ப பொறுமையா இருக்கிறாருங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கிறாருன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவரை கலாய்க்கிற மீம்ஸை தான் அவர்கிட்டயே போட்டு காமிக்கிறாங்க. அவரு முன்னாடி அவரை கலாய்க்கிறாங்க, இருந்தாலும் பொறுமையா பேசுறாரு. நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் பார்த்து. நீங்க 3 மதத்தையே கும்பிடுறீங்களே, இதெல்லாம் வந்து காமெடியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஃபுட்டுக்கு வந்து நீங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட், நீங்க வந்து ப்ரே பண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்றது உங்களோட சாய்ஸ். அது
நீங்க உங்களோட ஒரு வே ஆஃப் லைஃப்ல நீங்க பண்ற ஒரு விஷயம். பட் அதை வந்து ஒரு ட்ரோல் பண்றதோ அல்ல அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்ல என்ஜாய் இல்லைங்க, நான் பண்ண வைக்கிறேன்னு அவங்க என்னைக்காவது அல்லாக்கு கும்பிட்டு இருக்காங்களா இல்ல ஜீசஸ் கும்பிட்டு இருக்காங்களா? நான் பண்ண வைக்கிறேன்ல. எல்லாரும் நினைப்பாங்க என்னடா ஸ்டண்ட் பண்றான். அந்த அளவுக்கு வந்து கீழ்த்தனமா ஜாதி இல்ல ஒரு மதத்தை யூஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்றேன்னு ஓப்பனா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம புரட்சி தளபதியை வந்து அவரோட இன்னொரு நேம் இருக்கு, அனகோண்டான்னு அவரை கூப்பிடுவாங்க. அது ஏன்னா மை ஃப்ரெண்ட் விஷால். ஓகே விஷால். அந்த விஷாலுக்கு அனகோண்டா மாதிரி இருக்கு. இவங்க எதை பத்தி பேசுறாங்க எனக்கு சத்தியமா புரியல. நிஜமாலுமே எதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. சத்தியமா, கடவுள் சத்தியமா. இன்னொரு அடி சொல்லுங்க, எனக்கு கரெக்டா கிளியரா சொல்லுங்க. ஏய் உங்களுக்கு புரிஞ்சிச்சு? நான் வேற சிரிச்சிட்டேங்க. இன்னொரு அடி சொல்லு. அந்த விஷால் பத்திக்கு பெரிய சைஸ். என்னங்க சொல்றீங்க? நிஜமாலுமே என்ன எதை பத்தி பேசுறீங்க? சரி, அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மீம் மெட்டீரியலா போய் அவர் அனகோண்டான்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க என்னடா அனகோண்டான்னு என்ன ட்ரால் பண்றது, நானே என் படத்துல என்ன கூப்பிடுவேன் அப்படின்ட்டு இந்த மார்க் ஆண்டனி படம் வந்துச்சு, அதுல அனகோண்டா மை அனகோண்டான்னு அவரே வந்து ஒரு பாம்பை கூட்டு வந்து மீம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. டீசர் ட்ரெய்லர் கூட இவ்வளவு பெரிய ரீச் கிடையாது. இதுக்கு போய் இதுல வேற அந்த காம்பியர் வேற வந்து 2வது முறை வேற கேக்குறான். ஆமா கேட்டா அவங்க சொன்னது ஒரு முறை தான், இவன் வந்து என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பயங்கர இதாக்கி அதுக்கப்புறம் வந்து ஆதிக் சொன்னா நம்மளே சொல்லிக்கலாம், நான் விடுங்கண்ணா. டேய் வேணாண்டா, டேய் இது விடுங்கண்ணா, நீங்க பாருங்க கிளைமேக்ஸ்ல எப்படி வந்து தியேட்டர்ல பறக்கும் கிளாப். அவன் சொன்ன மாதிரியே ஆச்சு. நம்ம புரட்சி தளபதி அவர் அனகோண்டாவை வந்துட்டு டைரக்டா போய் ஒருத்தர் வந்து பிராங்க் பண்ணியிருக்கான். விஷால் சார் வந்து பாத்துருக்கோம். விஷால் சார் என்னை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்காரு. படத்துக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டீம் கேட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே நீ பண்ணுங்க ரத்தனம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். நம்ம வந்து சப்போர்ட் எப்பவுமே எல்லாருக்குமே பண்றதுதான். என்ன சப்போர்ட் பண்ற? ரத்தனம் படம் எப்படி இருக்குங்கிறத பத்தி எனக்கு தெரியாது, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு தண்ணி கொண்டு வாங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே அப்படி தொளிச்சுட்டு. ஓ தண்ணி குடிக்கிறதுக்கே? தண்ணிக்குமா? தண்ணிக்கு நீங்க சாப்பாடு செய்வீங்களா? நான் தண்ணிக்கு செய்யறது பழக்கம். நான் வந்து உங்களை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் அனகோண்டான்னு சேனல் ஆரம்பிச்சேன். இவ்வளவு பண்ற இருந்தாலும் மனுஷன் பொறுமையா இருக்கிறாரு. அவரே எல்லாத்துக்கிட்டையும் அந்த மீமை வந்துட்டு புகுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். டேய் சாப்பிடலான்னு சொன்னா சாப்பிடலாமா? இல்லண்ணே ஒரு பழக்கம். அண்ணா ஆமா உங்க வைப்புக்கு வரணும்ண்ணே. ஜீசஸ் ப்ரே பண்ணிக்கோ, அல்லாஹ் ப்ரே பண்ணிக்கோ, ஓகே குடும்பத்துக்கு ப்ரே பண்ணிக்கோ, புரியுதா? ஓகே இதுதான் அப்ப அந்த விளக்கம். ஏன்னா இந்த மாதிரி சைக்கிள்ல எல்லாம் போய் ஸ்டண்ட் பண்ணி தளபதி மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பல்ப் வாங்குறது இதெல்லாம் எதுக்குண்ணே அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து உண்மையிலே வண்டிகள் கிடையாது. நான் உண்மையா சொல்றேன், என் வீட்டுக்கு வந்தாலும் நீ பார்க்கலாம். எனக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் வண்டி இருக்குது. எனக்கு சைக்கிள் ரொம்ப பிடிக்கும். சைக்கிள்ல போய் ஓட்டு போடுறதுன்னு தப்பே கிடையாதுன்னு தோணுச்சு. பக்கத்துல நான் பூத்து போய் ஓட்டு போட்டேன். அதாவது நம்ம விஜய் ஆண்டனி வந்து செருப்பு போடாம எல்லா ஷோக்கும் போறாரு, அதை வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கோம். சரி அவருக்கு பிடிச்சிருக்குன்னு செய்ய இருக்கோம். அதே மாதிரி இவர் வந்து வண்டி இல்ல அதனால சைக்கிள், வண்டி இல்லைன்னு சொல்றது என்னால கொஞ்சம் தெரியல. நட்சத்திரத்துல சைக்கிள்ல போய் போட பிடிச்சிருக்கு அதனால போடுறேன் அப்படிங்கிறாரு. ஓகே அதை இவருக்கு இஷ்டம், அவரு பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்றாரு. அப்போ நாங்க சீக்கிரமாவே முழு நேர அரசியல் உங்களை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதி ஆல்ரெடி ஆயாச்சு. அது வந்து ஆக போறேன், அது வேலைகள்ல இருக்கேன் அப்படின்லாம் இல்லை. நீங்க சொல்றது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லணும்னா எஸ் ஐம் கோயிங் டு கம் இன்டு பாலிடிக்ஸ். எஸ் 2026ல புரட்சி தளபதி வராரு. 2026 எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடலாம். பட் நான் வந்து புரட்சி தளபதிக்கு தான் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் அவர் வரணும். ஓகே எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.